கர்நாடகாவில் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உடல்கள் உடற்கூராய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். 3 தமிழர்கள் உடல்களின் உடற்கூராய்வு நிறைவடைந்திருக்கு. உடற்கூராய்வு அறிக்கை என்ன சொல்லுது? சௌந்தர்யா, நேற்று முன்தினம் வழக்கம் போல கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹானூரில் இருக்கக்கூடிய அந்தோனிசாமி, பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 வனப்பகுதியில் தங்களது கால்நடை சென்றது திரும்ப வரவில்லை என்பதற்காக வனப்பகுதியில் கால்நடையை தேடி சென்றிருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அதிகாலை கர்நாடக வனத்துறையினரால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் மற்றும் விவசாயிகள் என அனைவரும் இவர்களது இறப்புக்கு நியாயம் கேட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாகவே தற்போது இவர்களது உறவினர்களுக்கு அரசு தெரிவித்திருப்பது என்னவென்றால், அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாயும், எம்எல்ஏ சார்பில் 10 லட்சம் ரூபாயும், அமைச்சர் சார்பில் 2 லட்சம் என 17 லட்சம் இழப்பீடு தருவதாக உறுதியளித்திருக்கின்றனர். தற்போது உயிரிழந்த 3 உடல்களும் உடற்கூராய்வு செய்யப்பட்டு மைசூர் மருத்துவமனையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து கிளம்ப இருக்கிறது. பின்னர் அதனைத் தொடர்ந்து அவர்களின் உடல்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அவர்களது உறவினர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து அவர்களின் உடல்கள் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்து குமாரின் அவர்களின் மனைவி டோமினோ அவர்கள் தெரிவிக்கும் போது, குடும்ப தலைவரையே இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு இழப்பீடு மட்டும் தேவைப்படாது, இறந்தவரின் மனைவிகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாது தொடர்ந்து அவர்களது உறவினர்களிடம் பேசும்போது என்ன தெரிவித்திருந்தார் என்றால், முதல் நாளில் வனத்துறையின் சார்பில் சுட்டுக் கொல்லப்பட்டது சம்பந்தமாக தெரிவிக்கும் போது இறந்தவர்களிடமிருந்து எந்தவித ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை என தெரிவித்திருந்த நிலையில், 2வது நாளாக நேற்றைய தினம் அவர்களிடமிருந்து விலங்குகளின் உடல் பாகங்களும் துப்பாக்கிகளும் கண்டறியப்பட்டிருப்பதாக 2வது நாள் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்பது திட்டமிட்டு தமிழர்கள் மீது தாக்கப்படும் சம்பவம் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தமிழர்கள் மீது இரு மாநில எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கர்நாடக பகுதியில் நடைபெற்று வருவதால் இதற்கு தனி ஆணையம் அமைக்க வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் கர்நாடக முதல்வரிடம் இது குறித்து பேச வேண்டும். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இழப்பீடு மட்டும் போதாது, இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் தமிழர்கள் மீது நடைபெறக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றனர். இதற்காக இரு மாநில எல்லையில் இருக்கும் தமிழர்களை மீது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தமிழர்களை வஞ்சிப்பதாக இருப்பதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது போன்ற சூழ்நிலைகள் தான் தற்போது இருக்கிறது. வனத்துறையினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். சௌந்தர்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.